கிரீடம் ஃபன்ஸுக்கு வணக்கம். 2025 ஐபிஎல் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட் மேட்சோட அப்டேட்டும் போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைட்டாக கோல்டு வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை ஐபிஎல் 2025 செமையா இருக்க போகுது. ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமுக்கு சளைச்சதில்லை. ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஏன்னா யார் போவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த டீம் போவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கமெண்ட்ல ப்ரோ அந்த டீமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன பவுலிங் என்ன பேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பண்றதை தாண்டியும் சோசியல் மீடியாவில் சொல்ற விஷயம், கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம், அண்ட் இந்த கூகுள் சாட் ஜிபிடி இதுகிட்ட எல்லாம் கேட்டு ஓவராலா ஸ்குவாடுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்னுக்கு ஒரு 10 தடவை நம்ம செக் பண்ணிட்டு தான் இந்த ஒரு பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட போறோம். ஸோ பிளே ஆஃபுக்கு 4 டீம் தான் போக போறாங்க அப்படின்னா கூட நான் அடிஷ்னலா 2 டீம் சொல்றேன். ஸோ இவங்களை ரொட்டேஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிளே ஆஃபுக்கு என்னமோ 4 டீம் தான், பட் இருந்தாலும் நான் 6 டீம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண போறேன். இந்த 6 டீம்ல ஏதாவது ஒரு 4 டீம் போறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். சரி ஓகே, யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய டீம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஸ்குவாடா இருந்தாங்க. எப்பனா 2022 2023 அப்படிங்கிற மாதிரி போன வருஷமே கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. இந்த தடவை அதை விட கொஞ்சம் டல்லுன்னு சொல்லி ஆகணும். ஒன்ஸ் நீங்க போய் அவங்க ஸ்குவாடை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனை தாண்டியும் ஆல்ரவுண்டர்ஸை தாண்டியும் பவுலிங் யூனிட்டை கன்னு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னா பவுலர்ஸை எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸ்குவாட்ல 4 பேர் தான் ஆட போறாங்க அப்படின்னா கூட இவ்வளோ பவுலர்ஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு டீமுக்கு பவுலிங் யூனிட் முக்கியம் தான், ஆனா இவ்வளோ பவுலர்ஸ் எடுத்ததுக்கு நிறைய பேட்ஸ்மேனை எடுத்து போட்டிருந்தா ஸ்குவாட் கண்டிப்பா 100% பேலன்ஸ்டான ஸ்குவாடா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அது முடியாம போச்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜிடி குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே கிடையாது. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஜிடியை இந்த தடவை தூக்கிட்டாங்க. ஸோ அப்கோர்ஸ் சுட்மன் கில் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி நல்லா கேப்டன்சி பண்ணலாம். ஆனா பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னா 99% சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ பிளே ஆஃப் போகாத டீம்ஸ் உடைய லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஜிடியும் இடிக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ரெண்டாவது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சூப்பரான டீம் தான். எதுக்கு பட்லர், அஸ்வின், சகல் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஐ மீன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அக்ஷன்ல அவங்களுக்கு அப்படியே கிடைச்சது, ஃபுல் ஸ்குவாட் அப்படியே ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் அதை பண்ணாம போயிட்டாரு. பண்ணாம போனது மட்டும் இல்லாம அவருடைய விக்கெட் கீப்பிங்ல 100% அவர் ஃபிட் கிடையாது. அதனால முதல் 3 மேட்சுக்கு ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்குவாட்லயும் பல குழப்பங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் அவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் ஒரு ஃபைனல் வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா பேட்டிலையுமே ஃபர்ஸ்ட் 7 கேம்ல 5 கேம்ல 6 கேம் எப்படியோ ஜெயிச்சிருவாங்க. டாப் ஆஃப் த டேபிள் இருப்பாங்க. நம்பர் 1 இல்ல நம்பர் 2 பொசிஷன்ல தான் நீங்க ஆர்ஆர் பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த டேபிள் ஈஸியா போயிடுவாங்க. அது என்ன கதையினே புரியல. முதல் 7 மேட்ச் அவ்வளவு பிரில்லியன்டா விளையாண்டு ஸோ அதுக்கப்புறம் 7 மேட்ச் சொதப்புறாங்க. ஸோ என்ன கால்குலேஷன் அப்படின்னு தெரியல. ஸோ எதுல மிஸ்டேக் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இது போக இன்னொரு டீம் எல்ஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் சூப்பரான யூனிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். கொஞ்சம் டல்லான யூனிட்டா தான் இருக்கு. ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்ஆர்ஜி கொஞ்சம் புவரான யூனிட்டா தான் இருக்கு. ஸோ அடிச்சு பிடிச்சு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தாங்க. ஸோ கண்டிப்பா சொல்லலாம் பிளே ஆஃப் உடைய நம்ம ரேஸ்ல ஒவ்வொரு டீமை கால்குலேட் எடுத்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா எல்ஆர்ஜி அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ரிசர்வ் பண்ணி நியூ கேப்டனா இருந்தாலுமே அவரால் புஷ் பண்ணி கொண்டு போக முடியுமானுங்கிறது ஒரு பக்கம் டவுட்டா இருந்தாலுமே அவங்களுடைய பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் வீக்கா இருக்கு. பவுலிங் யூனிட்டும் ஓரளவுக்கு அடி வாங்க போகுதுன்னு தோணுது. ஸோ மற்றபடி பவர்ஃபுல்லான டீம்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது டிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீமுங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன பிளேஸை வாங்கின மாதிரி இருந்தது. ஓவரால் ஸ்குவாடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபேப் டு பிளேஸில் ஆரம்பிச்சு அவங்களோட பவுலிங் யூனிட் முடிகிற வரைக்கும் அற்புதமான ஸ்குவாடு. கண்டிப்பாக பிளே ஆஃப்ல ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்புங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் பார்த்தோம்னா ரிக்கி பாண்டிங், ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ ஜேர்னி ஜெர்சி முதல் கொண்டு செமையாக இருக்குது. ஸோ நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி திஸ் இயரும் செம்மையா பண்ணுவார் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ அது போக மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக பிளே ஆஃப் அப்படின்னா அவங்க இல்லாமல் இருக்க முடியுமான்னு சொல்லும்போது அவங்க ஸ்குவாடு செமையா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பும்ராவை பொறுத்து இந்த டிசிஷன் மாறலாங்க. ஏன்னா பும்ரா எப்போ வராருங்கிறத பொறுத்து அவருடைய பவுலிங் யூனிட் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படியே வந்தாலுமே 100% ஃபிட்ல இருக்காரா, ரன் லீக் பண்றாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணும். ஸோ பும்ராவை பொறுத்து மும்பை இந்தியன்ஸ் உடைய ஒரு கால் பிளே ஆஃப்லையும் ஒரு கால் வெளியிலேயே இருக்கு. அப்கோர்ஸ் பும்ரா இல்லைனா கூட அவங்களால ரீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் பவுலிங் யூனிட் ட்ரெண்ட் போல்டை மட்டுமே நம்பி இருந்தது அப்படின்னா
அப்படின்னா ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பும்ரா நீட் ரொம்ப 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 முக்கியம். முதல் 3 மேட்சை பொறுத்து தான் மும்பை இந்தியன்ஸோடைய அந்த பிளே ஆஃப் கனவு அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம இந்த லிஸ்ட்ல போடுவோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். அவங்களுடைய பேட்டிங் ஆர்டரை பார்த்தாலே எப்பா போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மேட்சுக்கு ஈஸியா 200 அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் யூனிட், பவுலிங் யூனிட்டும் செம்ம கன்னா இருக்குங்க. முகமது சமி, பேட் கமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா சூப்பரான ஒரு ஸ்குவாடுங்க. ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல இவங்கள போட்டி ஆகணும். அண்ட் ஃபைனலா 2 போனஸ்ல ஸோ ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு சைடு தான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு சைடு தான். பட் இருந்தாலுமே அவங்களுடைய ஆன் பேப்பர்ல நல்லா இருக்கு. முதல் 3 மேட்சஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி பண்றாங்களோ அதை பொறுத்து தான் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன். ஸோ இதை பொறுத்து தான் போவாங்க, இல்லைன்னா வெளியில போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபைனல் 4 யாரு வருவாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். அதை நீங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டிசிஷன் ரொம்ப ரொம்ப டஃப். இதை எப்படி எங்க கால்குலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரியே நான் தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ நீங்க சொல்லுங்க, டாப் 4க்கு இவங்க தான் ப்ரோ வருவாங்க அடிச்சு சொல்றேன். ஸோ அவங்க கிட்ட இந்த ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாராளமா நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ மற்றபடி யாரெல்லாம் வெளியில போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஹோம் மேட்சஸ் மட்டும் மிஸ் பண்ணாம அவங்க வந்துட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கையில பிடிக்கவே முடியாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். 7ல் 5 வின் பண்ணிட்டாங்கன்னா அவையில ஒரு 3 மேட்ச் ஈஸியா இருக்கிற டீம் கூட வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சிஎஸ்கேவும் வந்துருவாங்க. ஸோ ஆர்சிபி ஆல்சோ சின்னசுவாமி நம்பி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.